ரொம்ப உதிர போக்குனால அவள் வாழ்க்கை எங்கே போகும் சூழல், ஒரே எவ்வளவு காசு செலவழிச்சு என்னுடைய வியாதி சரியாயிடும்னு சொல்லி அவ எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்து பார்த்தா, ஆனா ஒரு பலனும் இல்லை. அவளை கைவிட்டுட்டாங்க. மருத்துவர்கள் அவளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அந்த வேதனை ஊழல் தாங்க முடியாம பல நாள் இரவு தூங்க முடியாமல் அவ கஷ்டப்பட்டா. பாருங்க, ஒரு நாள் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா சுகம் பெற்றுக்கொள்வோம்னு ஒரு ஆழமான விசுவாசத்தோடு அவன் என்ன செஞ்சான்? இயேசுவை நோக்கி வந்தா. பாருங்க பிரியமானவர்களே, இயேசுவின் வஸ்திரத்தை தான் தொட்டா அவளுக்கு அற்புத சுகம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நானும் ஒரு காலத்துல வியாதியின் படுக்கையிலே நான் காணப்பட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ பிழைக்க முடியாது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், லைஃப் லாங் நீ வயிற்றுல டியூப் போட்டு அது வழியா தான் உனக்கு யூரின் போக முடியும், உன்னுடைய உயிர்க்கே ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்க. பிரியமானவர்களே, எல்லா டாக்டர்களுக்கும் மேலாக ஒரு டாக்டர் இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே பலியாகி அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்க வியாதிகளை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். அதனால வியாதி இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இயேசு கிட்ட ஓடி வாங்க. எந்த வியாதினா இருக்கட்டும், அது